தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தான். ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 17,000 மேக்ஸிமம் 32,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஜூலை 7 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே தரணும். அடுத்து அப்ளிகண்ட்டோட நேம், அடுத்து அப்பா பெயர் அல்லது ஹஸ்பண்டோட பெயர் இங்கே கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ் அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட்லேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணது டேட்டு, மந்த்து, இயர் அந்த மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஏஜ் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, அதை கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் எழுதிட்டு அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிடுங்க. கான்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ், உங்களோட டெம்பரவரி அட்ரஸ் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ், 2 அட்ரஸுமே தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஃபுல் அட்ரஸாக பின்கோடோட ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர், பிளேஸு, டேட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டோ, SSLC சர்டிஃபிகேட் அல்லது HSC சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம். அதாவது 10th 12th சர்டிஃபிகேட் வைக்கலாம். அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க்ஸ், அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் தரணும். அடுத்து ரெசிடென்சி ப்ரூஃப். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடியோ அல்லது ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு அல்லது ஃபோன் பில் அல்லது EB பில் ஏதாவது ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏதாவது கோர்ஸ், ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி ஜூலை 7 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நேர்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அட்ரஸ் இது தான். ஓகேங்களா? மாவட்ட சுகாதார அலுவலர் / நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், நாமக்கல் மாவட்டம் 637003 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து DHSலேருந்து கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜூலை 7 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபர் கேட்டகரியில் 4 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் டிகிரியில் BSc ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது BSc ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது BScலேயே ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது
மே 31, 2026 அந்த டேட்குள்ளே உங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்குன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். கான்ட்ராக்சுவல் போஸ்ட்டு தான், இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். அடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரபிஸ்ட் அதாவது பிபிடி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்குமே இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 23,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிடிசி லேப் டெக்னீஷியன்ஸ் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பிஎஸ்சியில் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அதாவது பிஎம்எல்டி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், பிஎம்எல்எஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது டிப்ளமோவில் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். டிஎம்எல்டியோ அல்லது டிஎம்எல்எஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எசென்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அவங்க சொல்லியிருக்க ரெலவென்ட் ஃபீல்டு, அதாவது பிஎஸ்சி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மந்த்லியாக உங்களுக்கு சேலரி 17,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த போஸ்டிங் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 1 ஸ்டாப் சென்டரில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. 1 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 40 வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 23,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆடியோலஜிஸ்ட்டு கம் ஸ்பீச் தெரபிஸ்ட்டு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இன்டர்வியூ போஸ்ட்டு தான் இது. 32,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட்லேயும் உங்களுக்கு ஃபீமேல் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோவில் நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 59 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ கிடையாது, டைரெக்டாக நீங்கள் வாங்கின மார்க் வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மந்த்லி சேலரி 15,000 ரூபாய் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டும் தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டில் ஃபீமேலுக்கு 1 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்குமே டிப்ளமோவில் நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 59 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் மார்க் வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 13,000 ரூபாய் உங்களுக்கு பர் மந்த்துக்கான சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் அல்லது நர்சிங் தெரபிஸ்ட் இந்த கேட்டகரியில் 17 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், டிஎன்டி ஆயுஷ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 59 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் நர்சிங் தெரப்பி முடித்தவங்க எலிஜிபிள். 59 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். கான்ட்ராக்சுவல் போஸ்ட்டு தான், மார்க் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 13,000 ரூபாய் சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டில் டேட் வந்து வேரி ஆகுது. டிசம்பர் 31, 2025 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் 59 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. இதெல்லாமே டெம்ப்ரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. எப்போவுமே பர்மனெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனை நீங்கள் நேர்லேயும் போயிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம், ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜ் 5வது பேஜில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண ஃபீஸ் எதுவுமே கேட்கல, ஃப்ரீயாகவே நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.